இருந்தா போதும். அந்த விசுவாசம்ங்கிற ஒரு விஷயம் நம்மளை ஆண்டவருக்கு உகந்த தூய வாழ்வு வாழ வைக்கும். ட்ரூ ஃபெய்த் லீட்ஸ் டு ஹோலினஸ். எப்ப எல்லாம் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம கேட்கிறோமோ, ஆண்டவரோட இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கிறோமோ, அப்ப எல்லாம் நமக்குள்ள விசுவாசம்ங்கிறது அதிகமாக உறுதிப்படும். அப்போ நம்ம கிட்ட தானாவே மனமாற்றம் ஏற்படும். இந்த மனமாற்றம் நம்ம கிட்ட ஒரு தூய்மையை ஏற்படுத்தும். நம்ம எல்லாருமே தூய்வராக்கப்படுவோம் இறை வார்த்தையின் மூலமாக. ஆக இந்த விசுவாசம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தா எப்படியும் நம்மள அது ஹோலினஸை கொண்டு போகும். இந்த ஃபெய்த் அண்ட் ஹோலினஸ்ங்கிற விஷயம் சேர்ந்தா தானாவே நம்ம ஆண்டவரோட நீதிக்காக, ஆண்டவரோட உண்மைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிப்போம். ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்ங்கிற விஷயம் நம்ம கிட்ட இருக்கும். ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்காக நம்ம குரல் கொடுக்க ஆரம்பிப்போம். யோவான் 18:37, உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், உலகிற்கு வந்தேன். ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எல்லாமே இதுதான். கிறிஸ்தவர்களாக ஆண்டவரோட பிள்ளைகளா அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருடைய பணியுமே உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழுது. விவிலியத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக நடந்தாங்களோ, ஆண்டவருக்கு ட்ரூத்ஃபுல்லா ஃபெய்த்ஃபுல்லா யாரெல்லாம் நடந்தாங்களோ, அவங்க எல்லாருமே ஆண்டவரால் மீட்கப்பட்டாங்க, ஆண்டவரால் உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. You are not here to be liked or accepted. You are here to fulfill God's purpose for your life. நாம யாரும் மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கணும், நம்மளை பிடிக்கணுங்கிறதுக்காக நாம இந்த உலகத்துல கிடையாது. ஆண்டவரோட திருவுளத்தை நிறைவேற்ற, நம்ம மூலமாக ஆண்டவருடைய திட்டங்களை நாம செயல்படுத்துறதுக்காக தான் நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கிறோம். மதர் தெரேசாவும் சொல்றது போல, God has not called me to be successful. He has called me to be faithful. Saint Teresa of Calcutta. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய அழைப்புமே. நம்ம ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு பிரமாணிக்கமா இருக்கும், இந்த உண்மையும் உத்தமமாக இருக்கிறது, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸோட ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்க்காக நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்றதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய கிறிஸ்தவ அழைப்போம்.